வணக்கம். இன்றைய நம்முடைய இந்த பதிவில் நாம் இப்போ தொடர்ச்சியாக உபநிஷதங்கள் அறிவோமா அப்படிங்கிற தொடரில் தான் இருக்கிறோம். இதுவரைக்கும் நம்ம 4 பதிவுகளை வெளியிட்டிருக்கிறோம். இதுவரைக்கும் 4 பதிவுகள் பார்க்காதவர்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்காக ஒரு சின்ன முன்னுரை மாதிரி சொல்லிடுறேன். இந்த முதல் பதிவில் உபநிஷதங்கள்லாம் என்ன அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம். 2வது பதிவில் உபநிஷதங்களில் மிக முக்கியமான ஒன்றான கேன உபநிஷதம், அது சம்பந்தமான அது என்ன, கேன உபநிஷதம்னா என்ன, அதனுடைய சாந்தி மந்திரம் என்ன அப்படிங்கிறத நம்ம சொன்னோம். அதன் பிறகு அதில் முதல் அத்தியாயத்தில் இருக்கக்கூடிய மந்திரங்களும் அந்த மந்திரங்களுக்கான பொருள்களும் சொன்னோம் 3வது பதிவில். 4வது பதிவில் கேன உபநிஷத்துடைய 2வது அத்தியாயத்தில் இருக்கக்கூடிய முதல் மந்திரத்திற்கான பொருளை நம்ம பார்த்துருந்தோம். இதுதான் இதுவரையில் நம்ம பார்த்தது. இப்போ நம்ம கேன உபநிஷத்தோட 2வது அத்தியாயத்தில் இருக்கக்கூடிய 2வது மந்திரத்திலிருந்து நம்ம பார்க்க இருக்கிறோம். இந்த 2வது அத்தியாயம் அப்படிங்கிறது எதை சொல்லும் அப்படின்னு கேட்டால், இது ஆன்ம விளக்கத்தை சொல்லும். ஆன்மாவை தேடுங்கள் அப்படிங்கிறத வலியுறுத்தும். அது சம்பந்தமாக தான் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். முதல் மந்திரமும் கூட அதிலிருந்து தான் நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம 2வது மந்திரமும் அடுத்து தொடர்ந்து பார்க்க போகிறோம். முதல் மந்திரம் என்ன சொல்லுச்சு அப்படின்னா, ஆன்மாவை பற்றி அறிந்தது கொஞ்சமே, முழுமையாக அறிவதற்கு இன்னும் ஆழ்ந்து தேட வேண்டும் அப்படின்னு அந்த மந்திரம் சொல்லியது. அதனை குருவும் சீடனும் பேசுவது போல இருக்கும். இப்போ அதை புரிந்து கொள்ளாத சீடனுக்கு குரு தொடர்ந்து விளக்குகிற மாதிரி 2வது மந்திரம் வருகிறது. இதுல எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2வது மந்திரமும் 3வது மந்திரமும் ஆன்மாவை உலகில் உள்ள பொருள்களைப் போல அறிந்து கொள்ள முடியாது அப்படிங்கிற மாதிரி 2வது மந்திரமும் 3வது மந்திரமும் இருக்கும். அது ஒரு புதிர் போல இருக்கும் இந்த மந்திரம். சரியா? இந்த மந்திரங்கள் எல்லாமே சமஸ்கிருதத்தில் இருக்கும். அப்போ 2வது மந்திரம் சொல்ல போகிறேன் உங்களுக்கு. அந்த 2வது மந்திரத்தை, 2வது சூத்திரத்தை நான் உங்களுக்கு காட்சியில் காட்டிடுறேன். சமஸ்கிருதத்தில் இருக்கிறத, அதனுடைய பொருளை நான் தமிழில் உங்களுக்கு சொல்லிக்கிட்டே வரேன். அதேமாதிரி 3வது மந்திரம் சொல்லும் போதும் அது உங்களுக்கு காட்சியில் காட்டிடுறேன். நீங்கள் அதை காட்சியிலே பார்த்துக்கோங்க. நான் பொருள் சொல்லிக்கிட்டே வர்றேன். சரியா? நம்ம இப்போ 2வது மந்திரத்தை பார்க்கலாம். 2வது மந்திரத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, இப்போ நம்ம காட்சியில் பார்த்துட்டு இருக்கிற இதுதான் அந்த சமஸ்கிருதத்தில் உள்ளக்கூடிய மந்திரம். அது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, ஆன்மாவை எனக்கு நன்றாக தெரியும் என்று கருதவில்லை, தெரியாது என்றும் நினைக்கவில்லை. ஏனெனில் என்னை எனக்கு தெரியும், ஆன்மாவை தெரியாது. அதே வேளையில் தெரியாது என்று சொல்லவும் முடியாது என்று நம்மில் யார் நினைக்கிறானோ அவனே ஆன்மாவை அறிகிறான். இதுதான் இந்த 2வது மந்திரத்திற்கான தமிழ் பொருள். ஆன்மாவை எனக்கு நன்றாக தெரியும் என்று கருதவில்லை, தெரியாது என்றும் நினைக்கவில்லை. இப்போ இது இயல்பான ஒன்று தான். நம்ம ஆன்மாங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். பொதுவாக நமக்குள்ள இருக்கிறது ஆன்மா. ஒரு ஆன்மா இருக்கிறது. அந்த ஆன்மா நல்ல ஆத்மா, ஜீவாத்மா, பரமாத்மா, இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அது நல்ல ஆத்மாயா அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு மனிதனை, இல்லையா? அப்போ நம்ம ஆன்மாங்கிறத உணர்ந்திருக்கிறோம். எனக்கு தெரியும், ஆனால் நன்றாக தெரியுமா அப்படின்னா நன்றாக தெரியாது. தெரியாது என்று நினைக்கவில்லை. ஆன்மாவை தெரியாதுன்னு நம்ம நினைக்கல. ஆனால் எனக்கு என்னை தெரியும், ஆன்மாவை தெரியாது. அதே வேளையில் தெரியாது என்றும் சொல்ல முடியாது. இதுதான் ஆன்மாவை தெரிந்து கொள்வதற்கான ஒரு நிலை. நமக்கு யாருக்கு ஆன்மாவை பற்றி தெளிவாக தெரியலன்னு நினைக்கிறானோ அவன் தான் ஆன்மாவை தேடி பயணிக்க முடியும் அப்படின்னு குரு விளக்கமாக சொல்லுகிறார். எனக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிறவங்க கிட்ட போய் எப்படி தெரிஞ்சுக்க வைக்க முடியும்? ஒரு நிரம்பின கோப்பையில் அதுக்கு மேலே தேநீர் ஊற்ற முடியாது அப்படின்னு ஜப்பானிய பழமொழி உண்டு. காலி கோப்பையில் தான் தேநீர் ஊற்றி நிரப்ப முடியும். அதுபோல் எந்த ஒரு மனிதன் எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைக்கிறானோ அவன் தான் புதுசாக தெரிஞ்சுக்குவான். அதைத்தான் இந்த மந்திரம் சொல்லிக்கிட்டே வருது. ஆன்மாவை பற்றிய தேடல்ங்கிறது மிகப்பெரிய தேடல். அது ஒரு பெரிய கடலை கடந்து செல்வது மாதிரி. ஆனால் அதை கடந்து விட்டால் அதன் பிறகு பரமானந்தம் கிடைக்கும். பரமானந்தம்னா நித்திய ஆனந்தம், தினமும் ஆனந்தம் தான். அதுக்கப்புறம் மனசுக்குள்ள துன்பங்கிற ஒன்றே இருக்காது. நீங்கள் ஆன்ம உணர்வும் ஆன்ம அனுபூதியும் பெற்றுட்டோம்னா அதன் பிறகு வாழ்க்கையில் துன்பங்கிற ஒன்றே இருக்காது. அப்படித்தான் நம்முடைய ஆன்மீகம் நமக்கு சொல்லி தருகிறது. சரி, நம்ம தொடர்ந்து 3வது இதை பார்க்கலாம். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிறது அந்த 3வது மந்திரம். இந்த மந்திரத்திற்கான பொருளையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது என்ன சொல்லுகிறது இந்த மந்திரம் அப்படின்னா, யாருக்கு தெரியாதோ அவனுக்கு தெரியும், யாருக்கு தெரியுமோ அவனுக்கு தெரியாது. நன்றாக அறிந்தவர்கள் அறியவில்லை, நன்றாக அறியாதவர்கள் அறிகிறார்கள். இந்த 2 மந்திரம் ஒரு புதிர் மாதிரி இருக்கா? நான் முதல்ல உங்களுக்கு சொன்னேன், இது ஒரு புதிர் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னேன். புதிர் மாதிரி இருக்குதா?
இப்போ 3வது மந்திரத்தில் நம்ம அதனுடைய விளக்கத்தை பார்ப்போம். பொருள் இதுதான் மந்திரத்தில். அதில் பொருள் என்னவா இருக்கும் அப்படின்னா, இந்த உலகத்தில் இருக்கிற பொருள்கள் எதையும் அறிவதற்கு நம்மகிட்ட நான்கிற உணர்வு அடிப்படையாகிறது அவசியம். இந்த இங்கிலீஷில் சொன்னோம்னா ஈகோ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த நான்கிற தன் உணர்வு இருந்தால் தான் உலகத்தில் இருக்கிற பொருள்களை பற்றி நாம் அறிய பார்ப்போம். நான், அறிவு, அறியப்படும் பொருள், இந்த 3ம் சேரும்போது தான் நாம் எதையுமே அறிவோம் இல்லையா. நாம இருக்கணும், நமக்குங்கிற அந்த அறிவு இருக்கணும், அறியப்படுகின்ற பொருள் இருக்கணும். இதுதான் நம்ம அறிய முடியும். அறிவு அல்லது ஆன்ம ஞானம் அல்லது ஆன்ம அனுபூதி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஆன்மாவை பற்றிய அறிவு, முழு அறிவும் பெறுவது எப்போ சரிமா, நான்கிற உணர்வு அழிந்த பிறகுதான் அங்கு புதிதாக தோன்றுவதுதான் ஆன்ம உணர்வு. இப்படி இது யார் சொன்னதுன்னா, நம்முடைய ரமண மகரிஷி, திருவண்ணாமலையில் வாழ்ந்து மறைந்த பெரிய மனிதர், மகான். அந்த ரமண மகரிஷி சொன்னது. எப்போ உங்களுக்கு ஆன்ம ஞானம் வரும் அப்படின்னா, நான்கிற தன்னுணர்வு அழிந்தால்தான் ஆன்ம ஞானத்தை நீங்கள் அடைய முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அதாவது இந்த ஈகோன்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா இங்கிலீஷில், அந்த நான்கிற உணர்வு அழிந்த பிறகு கிடைக்கின்ற அனுபூதி அனுபவத்தால் மட்டுமே பெற முடியும். அதை விளக்கி சொல்ல முடியாது. அதைத்தான் இந்த நம்முடைய கேன உபனிஷத்தில் இருக்கக்கூடிய இந்த சூத்திரம் சொல்லுகிறது. எனவே உலகத்தில் இருக்கிற பொருள்களை நாம் தெரிந்து கொள்வது போல, அதாவது புறப்பொருள்களை நம்ம மனதால் அறிவது போல, ஆன்மாவை தெரியாதவன் உண்மையில அதனை தெரிந்திருக்கிறான். உலக பொருள்கள் எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்ம கண்ணு முன்னாடி இருக்கிற எல்லா பொருள்களும் நமக்கு தெரியும். ஒரு காரை பற்றி தெரியும், ஒரு பைக்கு தெரியும், ஒரு ஏரோப்ளைன் தெரியும், நம்ம டிவி தெரியும், நம்ம மொபைல் தெரியும், இதெல்லாம் நமக்கு தெரியும். ஆனால் ஆன்மாவை அதுபோல தெரிந்து கொள்ள முடியாது. உலக பொருள்களை போல் தெரிவது போல தெரிந்தவன் உண்மையில் ஆன்மாவை அறியவில்லை. இதுதான் அந்த பொருள். உலகத்தில் இருக்க மற்ற பொருள்களை நம்ம தெரிஞ்சிருக்க மாதிரி ஆன்மாவை தெரிந்து கொள்ள முடியாது. எனக்கு தெரியும் ஆன்மானா என்னன்னு அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா அங்கே நம்ம தப்பு பண்ணுறோன்னு அர்த்தம். உலகத்தில் இருக்கிற மற்ற பொருள்களை உணர்ந்து கொள்வது போல ஆன்மாவை உணர்ந்து கொள்ள முடியாது. குருவுக்கு, ஒரு சீடனுக்கு குரு சொல்கிற மாதிரி நம்முடைய ரிஷிகள் இதை சொல்லி வச்சுருக்காங்க. ஏன்னா இனிமே தான் அவங்க ஆன்மாவை பற்றி விளக்குவாங்க. அப்போ நீங்கள் ஆன்மாவை தெரிந்து கொள்வதற்கு முன்னாடி உங்கள் மனதை அதுக்கு தயார்படுத்துகிறாங்க. நீ உலகத்தில் இருக்க எல்லா பொருளையும் தெரிஞ்சு வச்சுருக்க, அதை தெரிஞ்ச மாதிரி ஆன்மாவை தெரிந்து கொள்ளணுங்கிற மனநிலையோடு இனி தொடராதே அப்படிங்கிறது தான் இது. நான் அதனால தான் இது நிறுத்தி நிதானமாக போகிறேன். உங்களுக்கு ஒரு மந்திரம் இல்லை ஒரு சூத்திரம் இல்லை 2 சூத்திரமும் உங்களுக்கு சொல்லிக்கிட்டே போகிறேன். முதல்ல ஆன்மாவை அறிந்து கொள்வதற்கு நம்முடைய மனது தயாராக இருக்கணும். நாம் உலகத்தில் இருக்கிற பொருள்களை அறிந்து கொள்வது போல ஆன்மாவை அறிந்து கொள்ள முடியாது. அதுதான் இதை சொல்கிறது. யாருக்கு தெரியாதோ அவனுக்கு தெரியும், யாருக்கு தெரியுமோ அவனுக்கு தெரியாது. நன்றாக அறிந்தவர்கள் அறியவில்லை, நன்றாக அறியாதவர்கள் அறிகிறார்கள். எனக்கு ஆன்மாவை குறித்து தெரிந்து கொள்ளணுங்கிற விருப்பம் இருக்கிறது, எனக்கு அதை தெரிந்து கொண்டால் பரமானந்தம் கிடைக்க வேண்டும்ங்கிற எண்ணம் இருக்கிறது, வாழ்க்கையில் துன்பங்களை கடந்து செல்ல வேண்டும் என்கின்ற உறுதி எனக்கு இருக்கிறது அப்படின்னு நம்ம நினச்சோன்னா தொடர்ந்து இதில் பயணிக்கலாம். நான் அடுத்த பதிவில் இன்னும் கூடுதலாக சொல்ல விளைகிறேன். இந்த பதிவில் நான் இதுவரைக்கும் சொன்னதை நீங்கள் மீண்டும் ஒரு முறை கேட்டு பாருங்கள். நாம் அடுத்த பதிவில் தொடர்ந்து பேசலாம். நன்றி, வணக்கம்.